ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு வேறு நபரின் பெயரில் கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பியது தொடர்பாக கடலூர் பள்ளி தாளாளருக்கு போலீசார் செக் வைத்துள்ளனர். அருள் கொடுத்த வாக்குமூலத்தில் காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி 22வது நபராக கைது செய்யப்பட்டுள்ளார். விஸ்வரூபம் எடுத்துள்ள ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொன்னை பாலு, அருள், கஞ்சா அஞ்சலை உட்பட 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முக்கிய குற்றவாளிகளான ரவுடி சீசிங் ராஜா, சம்போ செந்தில் உள்ளிட்டோரை 10 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்ட அருள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் 22வது நபராக கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக இளைஞர் காங்கிரஸைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் சிறையில் இருக்கும் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் ஆவார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சோழவரம் அருகே மோரை என்னும் பகுதியில் நிலம் தொடர்பான தகராறில் ஆம்ஸ்ட்ராங்கை நோக்கி அஸ்வத்தாமன் துப்பாக்கியை காண்பித்ததாகவும் இதனால் இரு தரப்புக்கும் முன்விரோதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் அறிந்து பரோலில் வந்த ரவுடி நாகேந்திரன் மகனுக்காக ஆம்ஸ்ட்ராங்கை செல்போனில் அழைத்து பேசியதாக கூறப்படுகிறது. நிலத்தகராறு காரணமாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய சிறையில் இருந்து கொண்டே நாகேந்திரன் சதித்திட்டம் தீட்டியிருக்கலாம் என்றும் அவரது மகன் அஸ்வத்தாமனுக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகித்து வந்த நிலையில்தான் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அஸ்வத்தாமன் நீக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் லெனின் பிரசாத் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 6வது வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பியது யார் என்பது தொடர்பான திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. மிரட்டல் கடிதத்தில் தனது நண்பனை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்க வைத்துள்ளதாகவும் அவனை விடுவிக்காவிட்டால் உங்கள் குடும்பத்தையே காலி செய்து விடுவேன் என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தின் அனுப்புனர் கேளம்பாக்கத்தை அடுத்த படூர் பஜனை கோயில் தெருவைச் சேர்ந்த சதீஷ் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து செம்பியம் போலீசார் படூரில் இருந்த சதீஷை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் சதீஷ் அப்பாவி என்பதும் தனியார் பள்ளி ஒன்றில் வேன் ஓட்டுநராக வேலை செய்து வருவதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் எழுதி வாங்கிக் கொண்டு போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் யார் என்று கூட தெரியாத படூரைச் சேர்ந்த சதீஷ் பெயரை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்ற கோணத்தில் கேளம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் போலீசாருக்கு அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்தது. செங்கல்பட்டைச் சேர்ந்த ரோஸ் நிர்மலா என்பவர் கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக சில ஆண்டுகளுக்கு முன்பு பணிபுரிந்தார். அப்போது அவரிடம் தனியார் நர்சரி பள்ளி அங்கீகாரம் பெறும் விவகாரத்தில் கடலூரைச் சேர்ந்த அந்த பள்ளியின் தாளாளர் அருண்ராஜ் என்பவர் மோதல் போக்கில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அந்த பள்ளிக்கான அங்கீகாரத்தை வழங்க ரோஸ் நிர்மலா மறுத்துவிட்டார். பின்னர் அந்த பதவியிலிருந்து ரோஸ் நிர்மலா ஓய்வும் பெற்றுவிட்டார். தனது பள்ளிக்கு அங்கீகாரம் வழங்க மறுத்ததால் அவரை பழிவாங்குவதற்காக அருண்ராஜ் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டார். ரோஸ் நிர்மலாவின் செங்கல்பட்டு வீட்டின் முன்பும் அவரது மகள் வசித்து வரும் படூர் வீட்டின் முன்பும் பல்வேறு அருவருக்கத்தக்க தகவல்களை போஸ்டர்களாக ஒட்டி வந்தார். இதுகுறித்து ரோஸ் நிர்மலா தாம்பரம் காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்ததை தொடர்ந்து கேளம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி கடந்த பிப்ரவரி மாதம் அருண்ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் படூரைச் சேர்ந்த சதீஷ் தான் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இதனால் சாட்சிகளை கலைக்கவும் மிரட்டவும் அருண்ராஜ் இந்த வேலையில் ஈடுபட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோவளத்தில் உள்ள கடலோர காவல் நிலையத்தை வெடிகுண்டு வைத்து தகர்ப்பேன் என்று ஒரு கடிதம் இதே படூரைச் சேர்ந்த சதீஷ் பெயரில் கடந்த மாதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த கடிதமும் தற்போது ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட கடிதமும் ஒரே மாதிரியாக உள்ளது. இரு கடிதங்களிலும் உள்ள எழுத்துக்கள் ஒரே மாதிரியாக உள்ளன. இதனால் சதீஷை சிக்க வைக்க அருண்ராஜ் தான் இதுபோல் போலியாக கடிதங்களை தயாரித்து கேளம்பாக்கம் போலீசாருக்கும் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கும் அனுப்பியிருக்க வேண்டும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இதனிடையே அருண்ராஜை பிடிக்க கேளம்பாக்கம் போலீசார் கடலூர் விரைந்துள்ளனர். அருண்ராஜ் பிடிபட்ட பின்னரே போலி மிரட்டல் கடிதம் தொடர்பாக தெரிய வரும். ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்து கடிதம் அனுப்பியவர் மற்றும் கொலை வழக்கில் தொடர்புடைய 22வது நபர் என அடுத்தடுத்து விசாரணை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. திட்டமிட்டு அரங்கேறிய படுபயங்கர கொலைக்கு என்னதான் காரணம் என்பது விசாரணையின் முடிவிலேயே தெரிய வரும்.